ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த கூகுள் ஆட்ஸ் 2025 பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஆட்ஸ் வந்து நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த கூகுள் ஆட்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு டீட்டெயிலாக சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கூகுள் ஆட்ஸ் உள்ளே போய்ட்டு டேஸ்க் போர்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க, உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இதுதான் கூகுள் ஆடோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க ஆப்ஷன்ஸில் என்னென்னு பார்ப்போம். இந்த அப்ரிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ஸ்மாலில் வேணுமா இல்லை நமக்கு வந்து லார்ஜில் வேணுமா, இந்த மாதிரி இப்போ நான் கிளிக் பண்ண மாறுதுங்களா. எக்ஸ்ட்ரா ஸ்மால்னால் ரொம்ப ஸ்மாலாகிடும், லார்ஜ்னால் லார்ஜாகிடும். இந்த மாதிரி நமக்கு தேவையானது சூஸ் பண்ணிக்கிறது. அந்த அப்ளிகேஷன் ரிஃப்ரெஷ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கிற பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறது தான். அகெயின் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும், அமௌண்ட்டஸ் வந்து கொஞ்சம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதிகமாக எடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பிட் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணுற எப்படின்னு தெரியலைன்னா இந்த சேஞ்ச் மை பிட் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்ததுக்கு நம்ம கூகுளில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்ப்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூகுளை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு இல்லை பிட் சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி எல்லா சேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி அது என்ன அப்படின்றத பார்த்துருங்க. ஓகேங்களா, இங்கே சேவ்னு ஒரு பட்டன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக உதாரணத்துக்கு நான் இப்போ கூகுள் ஆட்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னா எனக்கு டிஃபால்ட்டாக எந்த பட்டன் வேணுமோ அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த கூகுள் ஆட்ஸை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃபால்ட்டாக இந்த பட்டனே வந்து சேவிங் ஆகிடும். ஓகேங்களா, தென் இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கம்பெனி. ஜஸ்ட் இங்கே ஆல் கேம்பெயின் சொல்லிட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்துடும். அதுக்கு நான் 2 கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கேன், கால் ஆட்ஸ் அண்ட் ஃபோன் கால் ஆட்ஸ், இந்த 2 வந்துடும். இன்கேஸ் இந்த கேம்பெயின்ஸில் பார்த்தீங்கன்னா சில இது அதாவது பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்க மட்டும் தான் காமிக்கும். இப்போ பாஸில் இருக்க மட்டும் தான் காமிக்கணும், எனேபிள் இருக்க மட்டும் தான் காமிக்கணும்னா இந்த கேம்பெயின் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா 2மே காமிக்கும். இப்போ எனேபிள் இருக்க மட்டும் காமிக்கணும்னு வச்சுன்னா எனேபிள் கொடுங்க, எனேபிள் அண்ட் பாஸ் 2மே கொடுக்கணும்னு வச்சுன்னா பாஸ்ன்னு கொடுங்க. இப்போ நான் கேம்பெயின் பாஸ் பண்ணனால பாஸ்ன்ற ஆப்ஷன் வரல. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பாஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த குரூப்பையும் நம்ம பாஸ் பண்ணுறது எனேபிள் பண்ணுறது நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். ஓகேங்களா, யூசர் இன்டர்ஃபேஸில் இங்கே ஆப்ஷன். இப்போ இது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். என்னென்னு ஃபஸ்ட் வந்து பார்ப்போம். கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த ஓவர்வியூன்னு இருக்கு பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்வியூ. ஓகேங்களா, இதெல்லாம் ஒன்றா காமிப்போம். ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ஆட்ஸில் வந்து ஒரு கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ணிக்கிறோம். சம்டைம்ஸ் இந்த கூகுள் வந்து சஜஷன் பண்ணுவாங்க, உங்கள் பிட் ஸ்ட்ராட்டஜி அதிகப்படுத்துங்க, உங்கள் இந்த சொல்கிறாங்களா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா அதர்வைஸ் பிட் ஸ்ட்ராட்டஜி அதிகப்படுத்துங்க, உங்கள் லொக்கேஷனை டார்கெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூகுள்லேருந்து நமக்கு சின்ன சஜஷன் கொடுப்பாங்க, கன்வர்சேஷனை ட்ராக் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ரெக்கமெண்டேஷன் யூஸ் பண்ணுற கிடையாது. நீங்கள் ஒரு கூகுள் ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்காண்டி இது வந்து ஃபுல்லாக கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் என்னென்னலாம் இருக்குது, நமக்கு எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த இன்சைட் அந்த ரிப்போர்ட் இருக்குது பாருங்கள். என்னை பொறுத்தளவுக்கு இஃப் யூ ஆர் வெல் பிஸ் இன் கூகுள் ஆட்ஸ், நீங்கள் நல்லா கூகுள் ஆட்ஸ் கற்றுக்கணும், நல்லா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க, அது எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அது தெரிஞ்சுக்கணுச்சுன்னா இது இன்சைட் அண்ட் ரிப்போர்ட்டில் இன்சைடுன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை யூஸ் பண்ணுங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுவோம், அந்த கேம்பெயின்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் வந்து மொபைல் மூலமாக வர்றாங்களா இல்லை லேப்டாப் மூலமாக வர்றாங்களா, என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வர்றாங்க, எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணுறாங்க, எந்த லேண்டிங் பேஜுக்கு வந்தாங்க, எந்த லொக்கேஷனில் வந்தாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட்டில் தான் கேட்கும். ஸோ நீங்கள் கூகுள் ஆட்ஸ் உங்கள் ஆட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதா அப்படி இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த இன்சைட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கீழே இருக்க எல்லாமே இன்சைட் ரிலவெண்ட்டான ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, நல்லா போதா போகலையா, நீங்களே உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த இன்சைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் கேம்பெயின், இந்த கேம்பெயின் என்ன பார்த்தீங்கன்னா இதில் தான் போய் நம்ம வந்து கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஓகேங்களா, அண்ட் அசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நமக்கு சில நேரங்களில் ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸ் இந்த மாதிரி சில இதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசெட்ஸ் இதில் போய்ட்டு தான் நம்ம வந்து கொடுத்து வச்சுக்கிறோம். ஃபோன் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசெட்டில் இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறோம். அண்டு
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கீவேர்ட்ஸ் இருக்கும். இந்த கீவேர்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து எந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி வரணும் அதை கொடுக்குறது. ப்ளஸ் லொக்கேஷன், இது வந்து எந்த லொக்கேஷனில் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணும் அதை கொடுக்குறது. அந்த ஆட் ஷெட்யூல்னால் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஆட் ஷெட்யூலில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? நான் இன்னொன்று பற்றி டீட்டெயிலாக சொல்ல வரும்போது டீட்டெயில் சொன்னால் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அகெயின் இந்த கோல்ஸுன்ற ஆப்ஷனில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வர்சன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க, பட் தே நாட் ஃபோக்கஸ் ஃபார் இன் கன்வர்சன். இது வந்து நான் ஒரு 500 செலவு பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிட்டு ஆடியன்ஸ் சொல்கிறாங்களா அது கன்வர்சன் ஆச்சா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ எப்பயுமே ஆடியன்ஸ் வந்து கூகுள் அரசில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த கன்வர்சன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த கன்வர்சன் ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னென்னு டீட்டெயில் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் என்னன்ற மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த கன்வர்சன் கீழே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன டூல்ஸ் உதாரணத்துக்கு பிளானிங்னு பண்ணோம்னா கீவேர்ட் பிளான் பண்ணுறது, நம்ம கீவேர்ட்ஸை ஃபைன் பண்ணிக்கலாம். கூகுள்லேருந்து கீவேர்டை ஃபைன் பண்ணிக்கிறது. அகெயின் பார்த்தீங்கன்னா ஷேர்ட் லைப்ரரிஸ் மீன்ஸ் நம்ம அங்கே பார்த்தோம் தெரியுங்களா அந்த அசெட்டில் அந்த லொக்கேஷனில் அதெல்லாம் ஃபைன் பண்ணுறது. இதுக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். அண்டு பில்லிங், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் லோட் பண்ணுறது. கூகுள் அரசில் அமௌண்ட் 500 1000 அந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுக்கிறது. இதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வரும். அண்டு ஃபைனல் அட்மின் அப்படின்றதுக்குள்ள போனேன்னா இப்போ நம்ம கூகுள் அரசிலோட நேமை சேஞ்ச் பண்ணணும், நம்ம கூகுள் அரசோட ஆக்சஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு தரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த செட்டிங்ஸ் அட்மின் அப்படின்ற சொல்ல ஆப்ஷன்ஸ்குள்ளே வரும். இந்த வீடியோவில் சும்மா ஓவரலாக கூகுள் அரசில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் கூகுள் அரசு ரிலேட்டட் நிறையா கற்றுக்கிறச்சுன்னா ஃபைனலாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் அரசு ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னு என்னோடய இமெயிலில் வந்து கீழே தர்றேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.